Hello friends, welcome to Reva Designers. நம்ம இந்த வீடியோவில் ஸ்கர்ட் எப்படி தைக்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கர்ட்டோட டோட்டல் லென்த்து 40 இன்ச்சு. பார்டர் வந்து ஆல்ரெடி 12 இன்ச்சில் இருக்குது. அந்த 12 இன்ச் போக இந்த அளவை கட் பண்ணி எடுத்து, இது வந்து ஸ்கர்ட்டோட லென்த் வந்து 32 இன்ச்சுக்கு வச்சுருக்கேன். நம்ம மேலே தைக்கிறதுக்கு கீழே வந்து ஜாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு துணி வேணும். அதனால் மொத்தமாக இதை 32 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கிராஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டிசைன் பீஸ் கொஞ்சமும் அதே மாதிரி ப்ளைன் பீஸும் இருக்குது. இதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி தான் நம்ம ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இந்த டிசைன் பீஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணுறோம். இந்த கிராஸில் கட் பண்ணுறது என்ன அளவுனா, மேக்ஸிமம் இந்த கிராஸில் கட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு எவ்வளோ அகலத்தில் துணி இருக்கோ அந்த அளவை பொறுத்து தான் நம்ம கிராஸில் கட் பண்ணணும். மேலே 2 இன்ச்சு, கீழே 6 இன்ச்சு, அந்த மாதிரி மேலே அதிகமாக அப்படி இதுக்கு இத்தனை இன்ச்சுன்னு நம்ம கணக்கு வைக்க முடியாது. அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அம்பர்லா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த துணியை குறைச்சி ஒரு பீஸ் நான் அளவு வந்து மார்க் பண்ணி வெட்டி காட்டுறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு பீஸ் மட்டும் இருக்குது. இதில் வந்து டிசைன் பீஸ் ஃபுல்லும் 3 பார்ட்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து இப்போ ஒரு பீஸ் மட்டும் இருக்குது. இதில் வந்து மேலே வந்து 3 இன்ச் வைக்கிறேன். இதில் நம்மளுக்கு இருக்கிற அகலத்தை வச்சு இது வந்து எத்தனை பீஸாக கன்வெர்ட் ஆகுன்னு பார்க்கலாம். மேலே ஒரு சைடு 3 இன்ச் வச்சிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் இந்த மாதிரி 3 இன்ச் வச்சாச்சு. இப்போ நடுவில் வர்றது நம்மளுக்கு அகலம், அதாவது கீழே வர பார்ட்டு, அது நம்மளுக்கு அளவு பெருசாக தேவையில்லை. இப்போ நம்ம 2 சைட்லேயும் வச்சுருக்கிற 3.5 இன்ச் அளவை இந்த சென்டரில் மட்டும் மார்க் பண்ணலாம். சென்டர் எதுன்னு பார்த்து அதில் மட்டும் மார்க் பண்ணி இப்போ இதை கிராஸில் கட் பண்ணால் நம்மளுக்கு இதில் 3 பீஸாக வந்துடும். இப்போ இதை வந்து ஒரு ரஃப்பாக மார்க் பண்ணி ஜாயின் பண்ணி பார்த்துடலாம். இவ்வளோ தான் இந்த அளவு. இது வந்து நம்ம இன்ஸ்கர்ட் மாதிரி கரெக்டான அளவெல்லாம் வச்சு கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்மளுக்கு கீழே வந்து எவ்வளோ அகலம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே இருக்கிற அளவை நம்ம குறைச்சிட்டே வந்துடலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தா தெரியும். இப்போ இந்த மேலே நம்ம வெட்டி இருக்கிற அளவை எக்ஸ்ட்ரா பீஸ் நம்ம சேர்த்திக்கிட்டே வரும்போது அது வந்து பெருசாகிட்டே போகும், இடுப்போட அளவு. அப்போ அதை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி கட் பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற துணியோட அளவு வச்சு நான் இந்த அளவு வச்சுருக்கேன். சப்போஸ் இது பெருசாகும்போது இது கரெக்டாக மேலே வந்து குறைச்சிடணும். கீழே இருக்கிற அகலத்தை நம்ம குறைக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மேலே இருக்கிற அகலம் வந்து நம்மளுக்கு வந்து குறையும். இப்போ துணி அதிகமாகும்போது இந்த அகலத்தை குறைச்சிட்டே வரணும். மேக்ஸிமம் அதை குறைக்கிறது நம்ம ஒரு 1 இன்ச் வரைக்கும் குறைக்கலாம். அப்போ இந்த 1 இன்ச் அளவுக்கு வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பீஸோட அளவு அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ ப்ளைனை நம்ம கட் பண்ணுறோம். இப்போ மற்ற எல்லாமே கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஒரே அளவையே வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை என்ன அகலத்தில் கட் பண்ணியிருக்கோமோ அது துணி பெருசாக இருந்ததுன்னா 2ஆக மடக்கி போட்டு சென்டர் பாயிண்டில் 2 பீஸ் வர மாதிரி 2 சைட்லேயும் 2 பீஸ், அதாவது 2ஆக மடக்கி தான் நான் இதை போட்டிருக்கேன். அப்படி வர மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஈக்குவல் அளவில் இருக்கணும், அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா இப்போ தெரியும். இது வந்து இந்த மாதிரி வரும். இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம்.
இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு பக்கத்துக்கு 9 பீஸ் வரும். அதாவது இடுப்போட அளவில், அதாவது இந்த அகலத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் 9 பீஸும் பேக் சைடில் 9 பீஸும் மொத்தம் 18 பீஸ் வரும். 18 பீஸில் எப்படி கணக்கு வரும்னா, சென்டரில் ஒரு டிசைன், லெஃப்ட் ரைட் 2 பக்கத்துலேயும் 2 ப்ளைன் பீஸ், அதுக்கு அடுத்தது மறுபடியும் 2 டிசைன் பீஸு, அப்புறம் ப்ளைன் மறுபடியும் டிசைன். இது வந்து ஒரு பக்கத்தில் ஒரு செட்டாக 9 பீஸ் வரும். இது வந்து தைக்கும்போது பார்த்திங்கனாலே தெரியும். இப்போது இதை டோட்டலாக கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதை ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும், இதில் ஒரு பக்கத்தில் 4 பீஸ் ப்ளைனும் 5 பீஸு இந்த டிசைன் போட்ட பீஸு இருக்குது. இப்போ ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம இந்த ஒன் சைடுக்கு பார்டரையும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு சேம் இதே மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் இதுலேயும் பார்ட்ரு ஃபஸ்ட்டே நம்ம வச்சிடலாம். இப்போ இந்த பார்டருக்கு இது என்னென்னா, ஆக்சுவலாக இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து லைனிங் எதுவும் கொடுக்கல. அதனால் இந்த பார்டருக்கு வந்து இந்த மாதிரி உள்ள இதே கலரில் ஒரு செப்ரேட்டாக ஒரு பீஸ் வச்சு தேய்ச்சி இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற இந்த நூலெல்லாம் இழுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஃபால்ஸ் வைக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு இந்த கிளாத் கொடுத்து வச்சுக்கலாம். ரெண்டாவது இது இந்த மாதிரி வைக்கும்போது தான் கொஞ்சம் இந்த துணி கொஞ்சம் பஃபன் தூக்கும். அதுக்காக வேண்டியும் நம்ம இது மாதிரி செப்பரேட்டாக கொடுத்து இதில் அட்டாச் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இதை வந்து இப்போ ஸ்கர்ட்டோட கீழே அகலமாக வருது பார்த்திங்களா, அந்த பார்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸ்கர்ட்டோட தைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பீஸையும் இதே மாதிரியே கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி ஸ்கர்ட் வந்து இப்போ ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.